சிவகங்கை மாவட்டம் முழுவதும் பரவலாக குடிநீர் பிரச்சினை இருந்து வரும் நிலையில் ஈகரை பகுதியில் உப்பு நீர் கலந்த தண்ணீர் வருவதால் அருகில் உள்ள ஆற்றில் பள்ளம் தோண்டி தண்ணீர் எடுக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு குடிநீர் விநியோகம் எப்படி பூர்த்தி செய்யப்படுகிறது? சிவகங்கை மாவட்டம் முழுவதும் குடிநீர் பிரச்சனையானது தலைதூக்கி இருக்கிறது. இந்த சிவகங்கை மாவட்டத்தில் தற்போது குடிநீருக்காக பல்வேறு இடங்களில் இந்த மக்கள் தேடி அலையும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நாம இருக்கிறது இந்த தேவகோட்டை அருகில் ஈகரை பகுதியில் தான் இருக்கிறோம். இந்த ஈகரை பகுதியில் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆற்றிற்குள் ஒரு கிணறு அமைத்து உரை கிணறு அமைத்து இந்த ஊரும் தண்ணீரை அவர்கள் எடுக்கும் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்ப நீங்களே அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த அளவிற்கு சிறிய அளவில் ஊரும் சொட்டு சொட்டாக ஊரும் தண்ணீரை தான் அவர்கள் குடங்களில் சேமித்து தங்களுடைய குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறார்கள். இது போன்ற ஒரு சூழல் தான் இங்கு நிலவுகிறது. இங்கே பொதுமக்கள் ஏராளம் பெண்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட முக்கியமா கேட்கலாம். இப்ப நீங்க அக்கா, நீங்க சொல்லுங்க, இந்த குடிநீர் பிரச்சனைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தண்ணி பிரச்சனை என்ன மாதிரி இருக்கு? எங்களுக்கு 3 வருஷமா தண்ணி இல்லை சார். நாங்கள் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆற்றுக்குள்ள தண்ணி ஊறவே இல்லை. நாங்கள் போர்வையே எழுவங்கோட்டைக்கு போகணும் குடத்தை எடுத்துக்கிட்டு. நான்லாம் ஆப்ரேஷன் பண்ண ஆள், அம்புடுத்தால எனக்கு போய் தண்ணி தூக்கி வர முடியாது. ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் தண்ணி இல்லாமல் வறட்சியில். உங்க ஊருக்கு அக்கா, நீங்க உங்க ஊருக்கு தண்ணி எல்லாம் வருதா வரலையா? உங்க ஊர்ல தண்ணி கொடுக்குறாங்களா இல்லையா? சொல்லுங்க. இல்ல, இப்ப நீங்க சொல்லுங்க, தண்ணி உங்க ஊருக்கு மத்த கவர்மெண்ட்ல இருந்து தண்ணி மாவட்ட நிர்வாகத்துல கொடுக்குறாங்களா இல்லையா? இல்ல சார், இல்ல தண்ணி வரல. எங்களுக்கு மாவட்டத்துல இருந்து தண்ணி எங்களுக்கு தரல. நிச்சயமா அடுத்து நம்ம ஏராளமான பெண்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்டே கேட்கலாம். நீங்க இந்த தண்ணி வராதனால இவங்ககிட்ட போய், அதாவது மாவட்ட கலெக்டர்கிட்டயோ உங்க அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்காங்க? நாங்க சொல்லல, அதெல்லாம் சொல்ல எங்களுக்கு தெரியல, சொல்லாம விட்டுட்டோம். இப்ப நாங்க உப்பு தண்ணியை குடிச்சு குடிச்சு எங்களுக்கு குடல்லாம் வெந்து புண்ணா கிடக்கு. ஆஸ்பத்திரியில் போய் நாங்க பாக்குறாப்புல இருக்கு. குடி தண்ணி நல்ல தண்ணியே எங்களுக்கு வரமாட்டேங்குது. ஊருக்கு ஊரு போறோம். நாங்க ஊருக்கு ஊரு போனாலும் ஒரு நேரம் தண்ணி வருது, நாங்களுக்கு ஒவ்வொரு குடம் 2 குடம் நின்று நாங்க வாங்கிட்டு வரோம். எங்களை திட்டுறாங்க, ஏன் எங்க ஊருக்கு வாரியே தண்ணிக்கு, நல்ல தண்ணிக்கு ஏன் வாரியே போறியே, உங்க ஊர்ல பைப்பை போட்டுக்கிட்டு குடிக்க வேண்டியதானேன்னு எங்களை கேட்கறா சார். இதுக்கு பயந்துக்கிட்டு நாங்க உப்பு தண்ணியை குடிச்சு குடிச்சு எங்களுக்கு குடலே வந்துருச்சு, புண்ணா போச்சு. ஆஸ்பத்திரிகளுக்கு போறோம். நீங்க தான் எங்களுக்கு குடி தண்ணி கொண்டாடணும். அடுத்ததாக நீங்களே பார்க்கலாம், நேரடியாக இந்த ஒரு முதியவர் மூதாட்டி ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்ககிட்டயே நம்ம கேட்கலாம். இவங்க இன்று காலையிலே இந்த ஒரு குடம் தண்ணீருக்காக நீண்ட நேரம் வந்திருக்காங்க. சொல்லுங்க பாட்டி, நீங்க எத்தனை மணிக்கு தண்ணி எடுக்க வந்தீங்க? ஒரு குடம் தண்ணி எடுக்க எவ்வளவு நேரம் ஆகுது? நாங்க ராத்திரிக்கு 5 மணிக்கு வரோம். 5 மணிக்கு 1 மணிக்கு தண்ணி கண்டுக்கிட்டு போக முடியல, சூடு தாங்க முடியல, மயக்கம் விழுந்துட்டேன். நான்லாம் நடக்க முடியாத ஆளு. தண்ணியே கிடைக்காது சார். இங்கே தண்ணி வரல. தண்ணி வர்றதெல்லாம் மொட்டை போய் சொல்றா. அவங்க சொல்ற நீங்க நம்ப போடாது. நீங்க தண்ணி எங்களுக்கு நேரடியாக வரணும் தண்ணி. ஆமா. அடுத்து பெண்கள் ஏராளமா இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு தண்ணீர் அதிகம், உப்பு தண்ணீர் வருவதன் காரணமாக அந்த ஊத்து நம்பிதான் அந்த இருக்கிறாங்க. நீங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க இந்த வெயில்ல, நீங்க தண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்குங்க? சார், குழந்தைய தூக்கிட்டு நாங்கள் கைப்பிள்ளைய தூக்கிட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் கூட வெயிலில் தான் சார் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். தண்ணிக்கு ரொம்ப சிரமப்படுறோம் சார். தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு தண்ணி வர்ற மாதிரி பயன்படுத்தி தாங்க சார், எல்லா ஏற்பாடுகளையும் ப்ளீஸ். தயவு செய்து உங்களுக்காக தான் சார். நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க யார்கிட்டயாவது சொல்லியிருக்கீங்களா? அதிகாரிகள்கிட்ட யார்கிட்டயாவது சொல்லியிருக்கீங்களா? அதுக்கு நாங்கள் எங்களுக்கு 3 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறோம் தண்ணி இல்லாமல். எழுவங்கோட்டைக்கு இங்கே ராமநீரிக்கு தான் போகிறோம் தண்ணிக்கு. இப்போ திருவிழா போட்டுருக்குறோம், தண்ணி இல்லாமல் இந்த காலையில இருந்து இருக்கிறோம் இங்கே. அவ்வளோதான். இப்போ இந்த வேலைகளுக்குலாம் என்ன பண்ணுறீங்க? வீட்டில் தண்ணி தூக்குறதுக்குள்ள இங்கே இங்கேயே உங்களுக்கு நேரம் செலவழிச்சிருச்சுன்னா வீட்டு வேலைகள்லாம் எப்படி பண்ணுறீங்க? அப்புறம் நாங்கள் தான் போய் பார்த்துக்கிறோம். இங்கே தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு குடம் தண்ணி மோக்குறதுக்கு எப்படியும் 1 மணி ஆயிடுது. அதை கொண்டே வச்சுட்டு தான் அப்புறம் வீட்டு வேலை பார்த்துக்கிறோம். பிள்ளைய ஒன்று பள்ளிக்கூடம் போவோம், ஒன்று போக முடியாது. அவ்வளோங்க. இப்போ தண்ணி தூக்குறதுக்குள்ள நீங்கள் எவ்வளோ சிரமப்படுறீங்க? அது ரொம்ப சிரமம் சார், ரொம்ப சிரமம். இப்போ பார்த்தீங்கல்ல நீங்கள், நாங்கள் இந்த டயத்துக்கு சாப்பிடக்கூட முடியுதில்லை. எங்கள் டயத்துக்கு ஒரு துணிங்க துவைக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கோ நம்ம சௌரியத்துக்கு ஒரு வேலையை செய்வோம்னா எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இருக்குது. தண்ணியே சுத்தமாக இல்லை. நிச்சயமாக நீங்களே உங்க சொல்லியிருப்பதை கேட்டிருப்பீங்க. இந்த மக்களை பொறுத்தளவுக்கு, ஈகரை பகுதி மக்களை பொறுத்தளவுக்கு இவங்க தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும். நீண்ட நாள் எங்களது கோரிக்கையில் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த தண்ணீர் தூக்குவதற்காக நல்ல தண்ணீரை தேடி இந்த 1 கிலோமீட்டருக்கு மேலாக ஆற்றுக்குள் பயணம் செய்து இந்த உறைகி நீருக்குள் சொட்டு சொட்டாக ஊறும் நீரை தான் அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஹரி, நீங்கள் காண்பிக்கும் காட்சிகளிலேயே பார்க்க முடிந்தது. அந்த சொட்டு சொட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து வரும் அந்த நீரை ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் காத்திருந்து அவர்கள்
பிடித்து செல்கிறார்கள். இவர்களுக்கு நிரந்தர தீர்வுன்னு அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? அதிகாரிகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கு உள்ள காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு ஏராளமான கிராமங்களில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு இவர்களுக்கு வருமான தண்ணீர் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கப்பட்டது. தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் 10 நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கப்படுகிறது. அதுவும் வரும் தண்ணீர் உப்பு தண்ணீராக வருவதனால் அதை குடிக்கவோ சமைக்கவோ பயன்படுத்த முடியவில்லை. அதனால் தான் இது போன்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தளவிற்கு இந்த கோடையை சமாளிப்பதற்காக 344 இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து தண்ணீர் கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணேஷ்.